ஓஹோ, கிட்டார கையில எடுத்துக்கிட்டியா? எவ்வளவு நேரம் கத்துறேன், கொஞ்சம் திரும்ப. அண்ணா விடுறா கைய. இவனுக்கு சங்கீதம் கேக்குது போல இருக்கு. பொண்ணு குடுத்தேன்னு வச்சுக்க. இடியட். ஏய், அவனை தொட்டா உன் கண்ணை ரெண்டும் பழுத்துறோம். ஆமா, ஜாக்கிரதை. அவன் எதுக்காக என்ன கடிக்க வரா? நீ உன் ஆத்திரத்தை காட்டினா அவன் சும்மா விட்டுருவானா? உனக்கு அவன்கிட்ட இஷ்டம் இல்லைன்னா நீ அவன்கிட்ட பேசாத. அவன்கிட்ட நான் ஒண்ணு பேச வரலையே. எங்கேயாவது கொண்டு போய் விடுனா கேக்குறியா? ஏன், எதுக்கு? இவளுக்கு புத்தி இல்லைன்னு தெரியலடா உனக்கு. இவன் பெரிய புத்திசாலி. உன்னை விட பரவாயில்லமா? மறுபடியும் வாசிக்க ஆரம்பிச்சியா? வாண்ணே, ஒரு கேம் ஆடலாம் ப்ளீஸ். நான் வரல, நீ போய் ஆடு. ஒத்தையாவ ஷட்டில் ஆடுறது? லக்கி, நீ போய் ஆடு. கொஞ்சம் வாண்ணே, எப்பவும் உங்ககிட்ட ஒரு தொல்லை. இன்ஸ்பெக்டர் ஆக போற ஆளு சங்கீதம் படிக்கிறாரு. ஏன், அவங்க எல்லாம் பாடக்கூடாதா? பாட்டு பாடிக்கிட்டு திருடனை பிடிக்க போவியா? நீ இங்க இருந்து போறியா? இப்போ இப்ப போறதா இல்ல? என் பேச்ச கேக்குறியா என்ன? எழுந்து போ. போக மாட்டேன், போக மாட்டேன், போக மாட்டேன். அம்மா, அம்மா பூஜை ரூம்ல இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஜோரா கத்து. அம்மா, கத்து. பாருங்கம்மா. ஏ மோகன், என்னடா இது? விடுறவள. எழுந்து போ. இந்த பிசாசு என்னமோ திட்டிட்டேன்னு என் காலை பிடிச்சு கிள்ளி விட்டுட்டாம்மா. இவன் மேல ஒண்ணும் தப்பு இல்லம்மா. இவ சும்மா இருந்தா அவன் ஏன் கடிக்க வரான்? ஒரு கேம் ஆடுறதுக்கு வர மாட்டேங்கிறாமா. அவ கூட தான் போய் ஆடேண்டா மோகன். எனக்கு டைம் இல்ல, நீங்க வேணா போய் ஆடுங்க. அதோ வந்துட்டான் மரமாப்பிள. ஓடு. உன் ஆட்டத்துக்குலாம் அவன் தான் அழகா தலையாட்டுவான். ஹாய். ஹலோ. வா, உனக்காக தான் வெயிட்டிங். ராஜா, இவ கூட நீ கொஞ்சம் விளையாடு. இவங்களுக்குள்ள எப்பவும் தகராறு தான். நீ கொஞ்சம் ஆடுற. அடுத்த வாரம் காலேஜ்ல ஒரு ஸ்டடி டூர் வச்சிருக்காங்க. அத பத்தி சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். டூர் அடுத்த வாரம் தானே? இப்ப ஷட்டில் ஆடு. வா ராஜா, இந்த முசுடு இங்கேயே இருக்கட்டும். கம். என்ன பண்ற பாரு. என்னம்மா? தர மாட்டேங்கிறான். கமான் கமான் கமான். உனக்கு எதுக்குடா அதெல்லாம்? இந்தா. மூஞ்ச பாரு. டேய், சும்மாவே இருக்க மாட்டியே. கமான் கமான் கமான். ஜம்ப் ஜம்ப். ஏய். கமான் ஜம்ப். ஜம்ப். ஓகே. ஏய். ஓகே, catch it. Come on, come on, take it. Come on. Blackie, come on, catch it. பிடிக்க மாட்டியே. அப்பா வந்துட்டாரு, விளையாடுறது போதும். அபிலாஷா, அப்பா வந்துட்டாரு, வா போலாம். குட் ஈவினிங் அங்கிள். குட் ஈவினிங். எப்போ வந்த ராஜா? இப்பதான் கொஞ்ச நேரம் ஆச்சு. டாடி, அடுத்த வாரம் ஒரு டூர் ப்ரோகிராம் இருக்குதா? உங்ககிட்ட பெர்மிஷன் கேக்குதா ராஜா வந்திருக்காரு. எந்த ஊர் போறீங்கம்மா? ஆலியார் டேம்க்கும் ஆனமலைக்கும் போறோம். ஓ, நைஸ் பிளேசஸ். மோகன், எனக்கு ஏதாவது போன் வந்ததா? எனக்கு ஒண்ணும் தெரியல டாடி, அம்மாவை தான் கேட்கணும். ஓ, பிளாக்கி. கம். காலையில இருந்து இங்க உட்கார்ந்திருக்கோம், ஒரு கேஸ் கூட கிடைக்கலையா? பிரதாப் சார் நம்ம ஏரியாவுக்கு வந்தப்பறம் கஞ்சாவையும் சந்தன கட்டையும் வெட்டிக்கிட்டு இருந்தவனுங்க அப்படியே நிறுத்திட்டானுங்க. அவனுங்க திரும்ப ஆரம்பிச்சா தானே நம்ம பாக்கெட்ல கொஞ்சமாவது சில்லறை விழும். வெள்ள பேசியா?
அந்த ஆள் காதுல விழுந்ததுன்னா தொப்பியும் நம்பரையும் கழட்டி கொடுத்துட்டு உட்கார வேண்டியதான். ஐயோ அங்க பாரு, ஏதோ சினிமாக்கார வண்டியா. எவ வண்டியா இருந்தானியா, ஏதாவது நமக்கு தெரியுதான்னு பாப்போம். வா. அப்போ நிறுத்து. ஸ்டாப். நிறுத்து. ஸ்டாப். நிறுத்து. நிறுத்தியானா? நிறுத்தி சொல்லுங்களா? சார் சொல்றாருல, எல்லாரும் கீழே இருங்க. வா வா வா. எல்லா வண்டியும் சோதனை பண்ணணும் ஐயா. வா. சார் நாங்கெல்லாம் சினிமாக்காரங்க சார், எங்களை விட்டுருங்களேன் சார், ரொம்ப டயர்டா இருக்கும். யோ, எந்த கார் வந்தாலும் நிறுத்தணுங்கிறதா எங்க டிஎஸ்பியோட உத்தரவு. அவர் அப்படிதாங்க சொல்லுவாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு விட்டுற சொல்லுவாரு. நீங்க ஏன் சார் டென்ஷன் ஆறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வண்டியில இருக்க லக்கேஜ் எடுத்து வெளியே போடியா. ஓடியாண்ணா. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், லக்கேஜ் எல்லாம் அவுத்து காட்டோம்னா ரொம்ப லேட் ஆகும். ப்ளீஸ் அங்கிள். சினிமாக்காரங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நீங்க மட்டும் என்ன கொடுத்து வைக்காமயே வாங்கிக்கிறீங்களே, வச்சுக்கோங்க. யோ, யார் நிறுத்தினாலும் நிறுத்தாம போய்கிட்டே இருங்க. Thank you. Bye. அடே அப்பா, எல்லாம் குளு குளுன்னு இருக்குயா. போடி சீக்கிரம். சினிமாக்காரங்க ரொம்ப நல்லவங்க. ஏன் நிக்கிற? ரைட் ரைட் போலாம். நீ ஏன் நிக்கிற? போயா. நேரா குடோனுக்கு போ. சரி. டேய், வண்டியை நேரம் செக்அப் பண்ணியிருந்தான்னா 4 லட்சம் ரூபாய் சரக்கும் நாமளும் ஜெயில தான் இருக்கணும். ஆமாடா, இப்ப நினைச்சா கூட நெஞ்சு படபட நடிச்சுக்குது. சொப்பனாவும் அந்த பொண்ணுங்களும் இருந்ததுனால இப்ப நாம தப்பிச்சோம். டேய், இனிமே வண்டியை யாராவது மடக்கினா கவலைப்படாத, தைரியமா ஏத்தி கொன்னுடு. ஓகே சார். பாலன், இவங்க 2 பேரும் ஸ்டேஷன் கொண்டு போ. எஸ் சார். குயிக், அந்த 2 வண்டியும் சீஸ் பண்ணுங்க. ஓகே சார். கமான் கமான் குயிக். ஹலோ. எஸ். நான் ப்ரொடியூசரோட மனைவி தான் பேசுறேன். நீங்க யாரு? நான் ஸ்வப்னா. ப்ரொடியூசர் கிட்ட கொஞ்சம் பேசணும். ப்ரொடியூசர் வீட்ல இல்ல. நீ ஏதாவது பேசணும்னு நினைச்சா என் கூட பேசினா போதும். எனக்கு ப்ரொடியூசர் கூட பர்சனலா கொஞ்சம் பேசணும். எனக்கு தெரியாம பர்சனலா ஒண்ணு வேணாண்டி. நீ ஆக்ட் பண்ண தானே வந்திருக்க, ஆக்ட் பண்ணிட்டு போ. என்ன உனக்கு நாகரிகம் தெரியல? நீ சொல்றியா நாகரிகத்தை? அடியே, என் புருஷனுக்கு வலைய வீசணும்னு நினைச்ச சுட்டு தள்ளிடுவேன். என்னடி சொன்ன? நான்சென்ஸ். வெயிடி போன பொறுக்கி நாயே. சரளா, நீ சொப்பனா கிட்ட எவ்வளவு நேரம்? ஓஹோ, சொப்பனா. அவ பேரை கேட்டா போதும் தானா உருகிடுறீங்க. ஏய், நான் பல லட்சங்கள் போட்டு எடுக்கிற படத்தோட ஹீரோயின் அவ. ஹீரோயின் எல்லாம் சினிமாவோட. வீட்ல வேண்டாம். அனாவசியமா குழப்பாத. நான் பேசுறதுல இல்ல குழப்பம், நீங்க நடந்துக்கிறதுல தான் இருக்கு. அது சரி, அப்ப அந்த அளவுக்கு வந்துட்டியா? சரளா, என் ரூட்ல குறுக்கிட்ட அவளும் இங்க வந்து குற்றம் பண்ணுவா, ஞாபகம் வச்சுக்க. என்னங்க? ஹாய். கையெடுங்க. உங்க வைஃப் சொன்னாலே எனக்கு நாகரிகம் இல்லைன்னு. அவ புதுசாவா பேசுறா சொப்னா. அந்த கழுதையோட பேச்ச கேட்டு நீ ஆத்திரப்பட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் அவ ஜெயிச்சிருவா. நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் ஜாலியா பேசணும்னு நினைச்சேன். அதுக்கு அவ நாகரிகம் இருக்காங்கறா? அவ பேச்ச கேக்குற அவசியம் ஒண்ணும் இப்ப எனக்கு இல்ல. அதெல்லாம் அப்ப. நீ அவள மாதிரி பிடிவாதமா பேசினா என்ன அர்த்தம்? நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் 1000 பேர் என் பின்னாடி வருவான். என்னத்த பேசி என்ன, எல்லாத்தையும் மறந்து நான் உங்களை காதலிச்சேன் பாருங்க. அத புரிஞ்சுதான் என் ப்ரொடக்ஷனுக்கு உன் பேரை வச்சிருக்கேன். என்ன இப்படி எல்லாம் நீங்க ஒண்ணும் காக்க பிடிக்க வேண்டாம். பாரு சொப்னா, எனக்குள்ள சொந்தம் நீ ஒருத்திதான். நீ வந்துட்டா அவளை வெளியே அனுப்பவும் தயாரா இருக்க. ஏன் சொல்றேன்னா, நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லை. யாரையுமே காணோம். எங்க போச்சு? போச்சு சார், டென்ஷன் ஆகாதீங்க சார். ஏய், மரியாதையா பேசி கொள்ளுடுவேன். போச்சு போச்சு.
நம்ம மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் தெரியும்யா. இந்த பிரஷ்டலையும் வந்த நேரத்தை பாரு. பிரஷ்டலைங்களா? அம்மாவுக்கு இடுப்பு வலியா, பொண்ணு வீணை வாசிச்சாலாம். சார் நல்ல நேரம், கஸ்டடியில இருக்கிறவங்க நம்ம பேரை சொல்லல. அதுக்கு என்ன, லட்டியால 2 போட்டா சொல்லிடுவானுங்க. அடுத்த லட்டி இவனுக்கு தான். டிஎஸ்பி கிட்ட நீங்க வேணா பேசி பாருங்களேன். நான் அவர்கிட்ட பேசினா சரியா இருக்காது. நீ கொஞ்சம் போய. நான் போறதா? அவரை வேணா இங்க வர சொல்லு. நீங்க 2 பேரும் இப்படியே பேசி என்ன சிக்க விட்டுறாதீங்க. டேய் கோபி, நீ எதுக்காக பயப்படுற? பயப்படாத. நம்ம பிசினஸ்ல மந்திரி ஒரு பார்ட்னர். அந்த ஆளு மனசு வச்சா ஒரேடியா தூக்கி அடிச்சிருவாரு தண்ணில ஊருக்கு. யார? டிஎஸ்பியே. இவன் ஒரு அறிவு கட்ட பிரஷ் தலை. அந்த ஆளுடைய ஹோல்ட் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஓல்டா? அதான் பிடி. ஓ பிடியா? புரியல. ஏங்க இவ்வளவு நேரம் லஞ்ச் கூட வரல? வரலாம் தான் பார்த்தேன். ஒரு கேஸ் விஷயம். கரெக்டான பார்ட்டிகள் கையில கிடைக்கல. ஒரு கேஸ் பிடிச்சதுனால இந்த ஊருக்கு மாத்துனாங்க. இனி இந்த கேஸ பிடிச்சது எந்த ஊருக்கு மாத்த போறாங்கன்னு கடவுளுக்கு தான் தெரியும். எந்த ஊருக்கு மாத்தினாலும் இந்தியாக்குள்ளதான் இருக்கும். என்ன வந்தாலும் சரி, இந்த கேஸுக்கு பின்னால எவ்வளவு பெரியவனுங்க இருந்தாலும் தப்பிச்சோட நான் விட மாட்டேன். பென்ஷன் காலம் வந்தாச்சு. இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த மாதிரி வைராக்கியம்? வைராக்கியம் கூட பிறந்ததாச்சே. யார் யார் போன் பண்ணாங்க? ஒரே ஒரு ஆள் தான் அப்பப்ப விசாரிச்சான். எவ்வளவு கேட்டு பேர் மட்டும் சொல்லவே இல்லை. I see. இனி யாராவது விசாரிச்சா நான் இல்லைன்னு சொல்லிடு. மிஸ்டர் தாஸ், உங்க ஃபீல்ட் இல்ல என்னோடது. நான் ஜனங்க மத்தியில இருக்கிறவன், அவங்கள வணங்குறவன். நீங்க செய்யற முட்டாள்தனங்களை மறைச்சு வைக்க என்ன கேட்காதீங்க. சார், ஐ அக்செப்ட் தட். பட் இந்த சமயத்துல நீங்க ஒண்ணும் பண்ணலன்னா எல்லாருக்கும் ஆபத்தாகும். அதுக்கு நான் என்ன செய்யறது? அந்த டிஎஸ்பி இந்த ஊருக்கு மாத்தி 1 மாசம் தான் ஆகுது. திரும்பவும் அவர் மேல நடவடிக்கை எடுத்தா எங்க மேலிடத்துக்கு என் மேல சந்தேகம் ஏற்பட்டுரும். சார், என்ன சார் பேசுறீங்க? மேலிடத்துல சந்தேகப்படுறதை விட அவமானம் நீங்க இந்த கேஸ்ல கைதாகிறது. அவனுங்கள 4 கொடுத்தா அந்த டிரைவர் பசங்க பேரை சொல்லிடுவாங்க. That also is a fact. தெரியாது சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். தெரியாதா? உனக்கு ஒண்ணும் தெரியாது? கமான், யாருக்கா அவளை ஸ்பிரிட் கிடத்து கொண்டு வந்த? ஏதோ பொழப்புக்காக செஞ்சிட்டோம் சார். உண்மையை சொல்லலைன்னா ஒருத்தரை இங்க இருந்து உயிரோட விட மாட்டேன். எனக்கு தெரியாது சார், என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. எஸ், குட் மார்னிங் மேலோரா. குட் மார்னிங் சார். How are you, Mr. பிரதாப்? ஏதாவது விசேஷங்கள்? உங்கள மாதிரி ஸ்ட்ரிக்டான ஆபீசர்களை எப்பவும் கான்டாக்ட் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும். அந்த ஏரியா எப்பவும் தலைவலியான நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதனாலதான் உங்களை அங்க அனுப்பி வச்சோம். எதையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேண்டாம். Be absolutely strict. அப்புறம் புது ஏரியாலாம் எப்படி? உங்க வைஃபுக்கும் குழந்தைகளுக்கும் இஷ்டம் தானே? பொண்டாட்டி பிள்ளைங்க இஷ்டத்துக்குள்ளே சார் நான் உத்தியோகம் பார்க்கறது. பேச்சில உங்களை ஜெயிக்க முடியாது. இப்ப நான் உங்களை கூப்பிட்டது ஒரு சின்ன விஷயம் பேசத்தான். என்ன சார்? வாட்ஸ் தட் நேம்? ஸ்வப்னா ப்ரொடக்ஷன் வேன்ல அவங்க விரோதிங்க யாரோ ஸ்பிரிட்டை வச்சுட்டாங்கன்னு நீங்க அதை பிடிச்சிட்டீங்கன்னு ஒரு நியூஸ் கிடைச்சது. இஸ் தட் ட்ரூ? இல்ல சார், நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் கரெக்ட் இல்ல. டிரைவர் பசங்க வாக்குமூலம் தந்திருக்கிறது அவங்களே சரக்க கடத்திட்டு வந்தவங்க தான். மிஸ்டர் பிரதாப், உங்களை பர்சனலா தெரிஞ்சவ தான் இந்த மேலுரம். யூ ஆர் கோயிங் டு ரிட்டையர் வித்தின் 2 or 3 years இல்லையா? இந்த நேரம் பார்த்து நாம ஏன் புதிய எதிரிகளை உண்டாக்கிக்கணும்? சார், இந்த கேஸை நான் ஜெயிச்சுட்டா என்னை விட கௌரவம் சாருக்கு தான். அது எனக்கு தெரியும். பட் இந்த கேஸ்ல இருந்து மிஸ்டர் பிரதாப் நீங்க எப்படியாவது விலகிறது நல்லது. ஆஃப்கோர்ஸ் இது என்னோட அபிப்பிராயம். நீங்க எல்லாம் வாழறத நான் விரும்புறேன். என்ன பண்ணிக்கணும் சார். இந்த கேஸ்ல எந்த வழியில இருந்து பிரஷர் வந்தாலும் நான் விடுறதா இல்லை. I see. Is that your final decision? எவ்வளவு பெரிய ஆளையும் சந்திக்க நான் தயாரா இருக்கேன். மிஸ்டர், அந்த ஆள் என்ன சொல்றான்? கேட்கிற மாதிரி இல்ல. அவனை ஒழிச்சு கட்டுங்க, இல்லன்னா நமக்கு தான் ஆபத்து. For God's sake, சினிமா எடுக்கிற மாதிரில ஆட்சி பண்றது. Why don't you understand that? அப்புறம் என்ன செய்யறது? ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும். என்ன வழி? Anyway, you are not right person. அந்த கனகதாசியும் கோபியான வந்து பார்க்க சொல்லு. ஓகே? லக்கேஜ் எல்லாம் பத்திரமா பாத்துக்குமா? பாத்துக்கிறேம்மா. வரேம்மா. ராஜா, அங்க போன உடனே போன் பண்ணுப்பா. ஓகே ஆண்டி. அவங்க நான் வண்டி ஏத்திட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்றேன். போடா. வரேன் ஆண்டி. அம்மா, பை.
பெட்டி எடுத்துக்கோ. சரி சார். பாத்து வா. வணக்கம் வணக்கம். வணக்கம். நீங்க உட்காருங்க. தேங்க்ஸ். ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சார் வீட்ல இல்லீங்களே? அவரு இல்லன்னு தெரிஞ்சுதானே நாங்க இங்க வந்திருக்கோம். அம்மா ஐயாவுக்கு ஒரு உபதேசம் பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தலையிட வேண்டாம். That is correct. சாருக்கு ப்ரமோஷன் வேணுமா, பையனுக்கு வேலை வேணுமா, மகளுக்கு கல்யாணம் நடக்கணுமா, எல்லாம் நாங்க நடத்தி தரோம். ஓகே? நீங்க பேசுறது எதுவும் எனக்கு புரியவே இல்லைங்க. ஒரு கொளுத்துக்காரனோட வயிற்று வலிக்காக வேண்டி இல்ல கோபி, நாங்க இத்தனோண்டு ஸ்பிரிட் வாங்கி வண்டியில வச்சிருந்தோம். கரெக்ட் கரெக்ட். அததான் சாரு. ஆஹா, 30 பேரை பிடிச்சு வச்சதா நான் கூட பத்திரிகையில படிச்சேனே. ஐயோ, ஸ்பிரிட் அளவு குறவுதானுங்களே, பாக்கி எல்லாம் வெறும் தண்ணி தான். அதனால அம்மா இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எந்திரிங்கயா, எந்திரிங்கயா. எழுந்திருக்கிறது கஷ்டம் இல்ல. உங்க வரட்டு பிடிவாத்தை விட்டீங்கன்னா குடும்பம் நல்லா இருக்கும். பிரச்சனை எப்படி அமைக்கிறோம். நமக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கும். எஸ். தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க. இது யாருடைய வீடு நினைச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ, எங்களுக்கு நல்லா தெரியும். அது தெரிஞ்சுதானே சார் இல்லாத நேரம் பார்த்து வந்தோம். வந்த வேலை நடக்கலன்னா பாவம், நல்லவங்களா இருக்கீங்க. கெட்ட ஜாதி பையன், கண்ணையும் தலையும் பாருங்க. 21 வயசுதான் ஆகுது, 11 கொலை கேஸ்ல பதிவாயிருக்கான் இவன். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இந்த பணத்தை எடுத்துக்கலன்னா பரவாயில்ல, ஆனா எங்க ஆளுங்களை வெளியில விடல, உங்க எல்லாரையும் ஒழிச்சிருவோம். ஐயோ, எங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரு. சீக்கிரமா வெளியே போய். ஐயோ, வந்துட்டாங்க. நாங்க தப்பா ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. ஏதாவது பேசி சமாளிங்க. வணக்கம் சார். நான் கூட வணக்கம். யார் நீங்க? என்ன விஷயம்? அவங்க மூவனை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஏதோ மியூசிக் ப்ரோகிராம் இருக்கா, கிட்டார் வாசிக்கணுமா. அவன் எங்க? அவன் வெளியே போயிருக்கான். நீங்க நாளைக்கு வந்து பாருங்க. நாளைக்கு அவன் வீட்டுல தான் இருப்பான். ஓகே 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 சார். ஓகே, பெட்டியை தூக்குடா. வா, நீங்க வெட்டில வரோம். புறப்படா, ஓடு. வந்து வந்து என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? வந்துகிட்டு இருக்க. அதான் வந்துட்டு என்னன்னு சொல்லு. ஒண்ணு இல்லைங்க. இப்போ வந்தவங்க மோகனுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீ தானே சொன்ன? அவங்க அப்படி என்ன சொல்ல சொன்னாங்க. அப்படி சொல்ல சொன்னாங்களா? அவங்க இருக்கும்போது நீ சொல்லாம இருந்த? அவங்க நம்ம குடும்பத்தையே ஒழிச்சிடுவேன்னு பயமுறுத்தி, அதுக்கு பயந்து என்கிட்ட மறைச்சு வச்ச. நீங்க ஸ்பிரிட்ட புடிச்சீங்கன்னு அவங்க ஆளுங்களை புடிச்சு வச்சிருக்கீங்கன்னு. 2-3 நாளா நான் சோறு தண்ணி இல்லாம தேடி அலைஞ்ச ராஸ்கல்ஸ் என்னை கையில கிடைச்சு விட்டு தொலைச்சிட்டேன். சோறும் தூக்கம் இல்லாத இந்த உத்தியோகம் போதும் போதும் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன். கேட்டீங்களா? எனக்கா நீ கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு உத்தியோகம் மட்டும் போதும். சத்தியமா எனக்கு என் குழந்தைங்க தாங்க வேணும். அந்த அயோக்கியங்களை கும்பிட்டு வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. எனக்கு அவங்களும் உத்தியோகமா வேண்டியதில்லை. எனக்கு நீங்களும் என் குழந்தைங்களும் தாங்க வேணும். எனக்கு பயமா இருக்குங்க. அதை நீங்க புரிஞ்சுக்க கூடாதுங்களா? ஓ, கிளைமேக்ஸ். ஒரு விஷயத்துல தான் நான் தோத்துருக்கேன், உன் கண்ணீர்ல. போதும், நீ பயப்படாதே. நமக்கு ஒண்ணும் வராது. ஆஃப்டர் ஒரு போலீஸ்காரனோட பிடிவாதத்தினால என் சீட்டு போயிடுமா? சிஎம்க்கு எப்படி புரிய வைக்கிறது? சீட்டு போனா போகட்டும், வேற ஒண்ணு கொண்டு வந்துடலாம். எப்படி? கட்சி மாறணும். ஒளராதையா, பிரஷ் தலையா? என்னது? என் தலை பிரஷா இருந்தா அந்த டிஎஸ்பி முன்னால இருந்து ஓடி வந்தனே. பெருசா ஓடினிய நம்ம ஆளுங்களை வெளியில கொண்டு வந்தியா? சார் தான், நீங்க என்னமோ கொண்டு வரேன்னு பறந்தீங்க. அந்த டிஎஸ்பி வீட்டுல இருந்து நான் எவ்வளவு ஸ்பீட்ல வந்தேன்னு சொல்லட்டா? ஏன் ஏசி மாறுத்து கால என்ன பிடிக்கலையா? 185 கிலோ ஸ்பீட்ல ஓட்டிட்டு தான் இங்க வந்து சேர்ந்தேன். இப்போ மேல் மூச்சு வாங்குது. மிஸ்டர் தாஸ், உங்க ஆளுங்க மிஸ்டர் பிரதாப் வர்மா கையால அடிபட்டு செத்து போறதை விட மிஸ்டர் வர்மா நம்ம கையாலேயே. கோபி, டிஎஸ்பியோட மகன் கார் தான் வருது. நம்மளுடைய கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு ஏதாவது ஒரு லாட்ஜ்ல டிராப் பண்ணணும்னு போய் சொல்லி ஏறிக்கோ. ஓகே, குட் லக். டன்.
எஸ் டிஎஸ்பி சார், உங்க மகன் இப்ப எங்க கஸ்டடியில தான் இருக்கான். நீங்க யார் பேசுறது? அது தேவையில்லை. நீங்க உங்க கஸ்டடியில வச்சிருக்க இந்த ஆளுகளை கூட்டிக்கிட்டு திண்டிவன பாண்டி ரோடுக்கு வாங்க. ஞாபகம் இருக்கட்டும், நீங்க சரியாதான் வரணும். உங்க மகன் உயிரோட வேணும். ஹலோ ஹலோ யாரு சார் போன் பண்ணது? என்ன சார்? ஹலோ சார், வீட்டுல இருந்து. ஹலோ, நான் தாங்க. மோகன் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லைங்க. யாரோ ஃப்ரெண்ட பாக்கணும்னு காலையில போன வந்தாங்க. அவன் வந்துருவான், நீ பயப்படாம இரு. எப்படிங்க பயப்படாம இருக்கிறது? நம்ம குடும்பத்தை அடியோட அழிச்சிருவேன்னு சொல்லி இப்ப கூட ஒருத்தன் போன் பண்ணாங்க. பயமுறுத்தல் வர்றது நமக்கு ஒண்ணும் புதுசு இல்லையே. இப்படியே பேசிக்கிட்டு இருக்காதீங்க, சீக்கிரமா வந்துருங்க. வர்றேன், நானும் அவனை தேடி பாக்குறேன். நீ பயப்படாம இரு, அவன் வந்துருவான். இன்ஸ்பெக்டர் சார், நான் வர்ற வரைக்கும் ஸ்டேஷன் விட்டு வெளியே போகாம நீங்க எங்கேதான் இருக்கணும். யார் வந்து கேட்டாலும் லாக்அப்ல இருக்கிறவங்க மட்டும் விட்டுறாதீங்க. ஓகே? ஓகே சார். அம்மா அம்மா, மோகன், மோகன், ஐயோ, உனக்கு என்னாச்சுப்பா மோகன்? டாடியோட எதிரிங்க என்ன கடத்திட்டு போயிட்டாங்கம்மா. நான் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சுட்டு வந்திருக்கேன். டாடி கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். டாடியா? அவர் உன்னை தேடிதான் போயிருக்காரு. என்ன தேடியா? அவர் அங்க போனா அவருக்கு ஆபத்துமா? நான் இப்ப வரேன். மோகன், மோகன். டிஎஸ்பி சார், மகரை தேடி வந்திருக்கியா? எங்க ஆளுங்க எங்க? டிஎஸ்பி சார், அவங்கள விட போறியா இல்லையா? சீக்கிரம் சீக்கிரம். மிஸ்டர் வர்மா, ஏன் வீணா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நீதான் உங்களுக்கு பேக்ரவுண்டா இருக்குன்னு எனக்கு தெரியும்டா. நீ யாருகிட்ட பேசுறேன்னு தெரியுதா? நீ புடிச்சு வச்சிருக்கிய எங்க ஆளுங்களை, அவங்கள விட்டு அது போதும். உங்க யூனிஃபார்முக்கு ஒரு யோகியதை இருக்கு. இந்த மாதிரி ரவுடி பசங்க கிட்ட தகராறு வச்சுக்கவே கூடாது. அதுவும் இந்த வயசான காலத்துல உங்க உடம்புக்கு ஆகாது பாருங்க. நீ எல்லாம் ஒரு மந்திரி, ஜனங்களை வணங்குறவனா? வெக்கமா இல்லடா உனக்கு? God bless you, Mr. Verma. Daddy! Daddy! பாவம், திறமசாலியான டிஎஸ்பி வர்மா.
Take him away. ஆள்காலி. அந்த 2 பாடியும் கார்ல ஏத்துப்பா. எதுக்கு? யோ பிரஷ் தலையா, கார் ஆக்சிடென்ட். மேஜர் ஆக்சிடென்ட். மினிஸ்டர் தனியா டிஎஸ்பியும் அவர் மகனையும் நம்ம ஆளுங்க அடிச்சு கொள்றதுக்கு ஏன் உதவி தேவைப்பட்டது? எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, இனி நான் எதுக்கு? ஒதுங்க வேண்டியதுதான். என்ன சொப்னா, நாமெல்லாம் ஒரே குரூப் தானே? ஐயா, குரூப் எல்லாம் எனக்கு தெரியும், பேஜ் மட்டும்தான். ஏய், நீ ஓவரா போற. என்ன நீ வித்தியாசமா பேசுற? நம்ம பிசினஸ்ல ஏன் ஷேர் கூட உனக்கு தானே. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க. மூஞ்சிய பாரு, ஓங்கி கொடுத்தனா. அம்மாடி, என்னமாச்சு உனக்கு? அம்மா, அது அண்ணன். நடந்ததெல்லாம் மறந்துடுமா, பேசாம தூங்குமா. அம்மாடி, அம்மாடி, என்னாச்சு ஆண்டி? மறுபடியும் கலாட்டை பண்ணிட்டு மயங்கி விழுந்துட்டா. எனக்கு நிம்மதியே இல்லை டாக்டர். கவலைப்படாதீங்க, இப்ப நான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திருச்சா நார்மல் ஆயிடும்.
எதுக்கும் ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட காட்டுறது நல்லது. மென்டல் ஷாக்கு தான், பயப்படாதீங்க. வணக்கம் வணக்கம் உட்காருங்க. உடுடா பெட்டிய. உங்க ஷேர் சார். இதெல்லாம் ஓபனா கொண்டு வரக்கூடாது. எனிவே திஸ் டைம் ஓகே. மிஸ்டர் கனகதாஸ், ஏதாவது குடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏதாவது உள்ள போச்சுன்னா வெளியே வந்துடுற ரகசியம் எல்லாம். உங்க ப்ரொடியூசர் அவருக்கு எப்பவும் சொப்பனா வீடுதான் சொர்க்கம். அந்த ஆளுக்கு சொப்பனா காத்தடிச்சுக்கிட்டே இருக்கணும். Yes, that's it. He's very nice man. Yes. அந்த ஆளு ஒண்ணு ஐஸ் விக்கிறவன் இல்ல சார். நோ. தற்சமயம் நாம தப்பிச்சுக்கிட்டோம். பெரிய இடம் தான். மிஸ்டர் கனகதாஸ், எலெக்ஷன் ஒண்ணு நடக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் காப்பாத்துறேன். நாம எல்லாரும் நிம்மதியா தூங்கணும்னா ஒரு சாந்தி செய்யணும். என்னது? ஷேர் கிடைச்சவங்க எல்லாம் அந்த டிஎஸ்பி கல்லறை முன்னால ஒரு விளக்கை ஏத்தி வச்சுட்டு தான் இதையெல்லாம் செலவு செய்யணும். இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. என்னதான் இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு ஒண்ணும் புரியலைங்க. நடந்ததெல்லாம் போதாது.
என்ன சொப்னா அது? இந்த சின்ன விஷயத்துக்கு நான் கோச்சுக்கிறேன். நான் வாழறதே உனக்காக தான். நானே அங்க வர நினைச்சா அதுக்குள்ள போன் வந்தது. இங்க பாரு, நம்ம புது படம் ரிலீஸ் ஆயிட்டா நீ பிஸி ஆயிடுவேன். அப்புறம் நானே உன் கால் ஷீட்டுக்காக காத்திருக்க வேண்டியதான். நேத்து நம்ம படம் பார்த்தேன், ஆசத்திட்டேன். படத்துல உன் கேரக்டர் தான் என் மனசுலயே நிக்குது. வேண்டாம் வேண்டாம், அதிகமா ஒண்ணும் பாராட்ட வேண்டாம். உன்னை விட்டுட்டு வேற யார பாராட்டுறதா? நான் எடுக்க போற எல்லா படத்திலும் நீதான் ஹீரோயின். எல்லாம் வார்த்தையில மட்டும்தான். உங்க பிசினஸ்ல நான் எத்தனை இடத்துல உதவி செஞ்சிருக்கேன். நான் கிட்ட இருந்து தானே அந்த டிஎஸ்பியும் அவர் மகனையும் கடத்திக்கிட்டு வந்து ஒரே மாதிரி கொலை செய்ய வச்சேன். இருந்தும் லாபத்தை அப்படியே நீங்க 3 பேரும் வச்சுக்கிட்டீங்க இல்ல? ஓ, இதான் உன் கோவம். என் விஷயத்துல எவனும் அட்வைஸ் பண்ண வேண்டாம். யாருக்கு எப்போ என்னென்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ வசதிக்கா ஒரு பங்களா கூட வாங்கி வச்சிருக்க. நல்ல பொண்ணுமா நீ. எல்லாருக்கிட்டும் வெயிட் பண்ணு, இப்பவே நாங்க வந்துடுறேன். இப்பவே வந்துருவீங்கல்ல? ஓகே, பாய். எங்க போறீங்க? என்ன விஷயம்? நான் உங்க மனைவி. நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியணும். ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன ஏமாத்த வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க அவளுக்கு பங்களா வாங்கி கொடுத்து குடும்பம் நடத்தி தான் போறீங்க. பங்களாவா? யாருக்கு? எல்லாம் நான் கேட்டுட்டேன். நான் ஒண்ணும் ஏமாந்தவே இல்ல. நீ கேட்டதெல்லாம் கரெக்ட். நீங்க அவளை விட்டு ஒதுங்கலன்னா உங்களையும் அவளையும் நான் ஜெயில தள்ளுவேன். சரளா, அந்த டிஎஸ்பியும் அவர் மகனையும் நீங்க எல்லாரும் சேர்த்து கொண்டுட்டீங்கல்ல? என்ன சார்? விடுங்க சார், என்ன ஜெயில தள்ளுவாங்க. விடுங்க சார், ஏதோ ஆத்திரத்தில் பேசுறாங்க. நீங்க உள்ள போங்க சார். வாங்க சார், வாங்க சார். டாக்டர். அம்மா, நீங்க ஒண்ணும் பயப்படவே வேண்டாம். இதை விட பெரிய கேஸ் எல்லாம் நான் கியூர் பண்ணிருக்கேன். எனக்கு நான் ஒருத்தி மட்டும்தான் இருக்கு. கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். மிஸ்டர் ராஜா, ப்ளீஸ் கம். டாக்டர், ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிடலாங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மிஸ்டர் ராஜா. பட் அந்த குழந்தை ரூம்ல தனியா விடவே கூடாது. முடிஞ்சா வெளியெல்லாம் கூட்டிட்டு போங்க. ஐ மீன், பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வர மாதிரி எப்போ நீங்க கூடவே இருங்க. அவங்க டாடியும் அண்ணனும் இப்படி திடீர்னு விட்டுட்டு போனது அவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், அவளை நாம காப்பாத்திடுவோம். டோன்ட் வரி மிஸ்டர் ராஜா. திடீர்னு அவ டாடியும் அண்ணனை விட்டுட்டு போனது ஷாக் ஆயிடுச்சு. டோன்ட் வரி, நாம காப்பாத்திடுவோம். அந்த பொண்ணு ரூம்ல தனியா விடவே கூடாது. எப்போ நீங்க கூடவே இருக்கணும். முடிஞ்சா வெளியெல்லாம் கூட்டிட்டு போங்க. ஐ மீன், பழைய நினைவுகளை திரும்ப கொண்டு வர்ற மாதிரி.
அழகாக என் நெஞ்சில் அமர்ந்தாய், அழகாக என் நெஞ்சில் அமர்ந்தாய். ஒரு ஜென்மமும் வரும் பல ஜென்மமும், ஒரு ஜென்மமும் வரும் பல ஜென்மமும், உன்னோடு நீங்காத வரம் வேண்டும். அழகாக என் நெஞ்சில் அமர்ந்தாய், அழகாக என் நெஞ்சில் அமர்ந்தாய். ஒரு ஜென்மமும் வரும் பல ஜென்மமும், ஒரு ஜென்மமும் வரும் பல ஜென்மமும், உன்னோடு நீங்காத வரம் வேண்டும். அழகாக என் நெஞ்சில் அமர்ந்தாய். எந்தன் இரு கையில் மிருதங்கம் நீ, என்றும் கரையாத தனித்தங்கம் நீ. எந்தன் இரு கையில் மிருதங்கம் நீ, என்றும் கரையாத தனித்தங்கம் நீ. முத்தச்சிறு தூரல் நீ, இன்ப பரிபாஷை நீ. முத்தச்சிறு தூரல் நீ, இன்ப பரிபாஷை நீ, இன்ப பரிபாஷை நீ. அழகாக என் நெஞ்சில் அமர்ந்தாய், அழகாக என் நெஞ்சில் அமர்ந்தாய். ஒரு ஜென்மமும் வரும் பல ஜென்மமும், ஒரு ஜென்மமும் வரும் பல ஜென்மமும், உன்னோடு நீங்காத வரம் வேண்டும். அழகாக என் நெஞ்சில் அமர்ந்தாய், அழகாக என் நெஞ்சில் அமர்ந்தாய். தேங்க்யூ. எடுத்துங்க சார். வாங்க வாங்க வாங்க. ஹலோ சொப்னா. தேங்க்யூ. 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 ஓகே. How is this? வெரி நைஸ். வா, அந்த பக்கம் போலாம். இது உன்னுடைய ட்ரெஸ்ஸிங் ரூம். ரியலி பியூட்டிஃபுல். வா. இது நம்ம பெட்ரூம். தேங்க்யூ டியர். அபிலாஷா, அம்மாடி, அபிலாஷா, ராஜா, ராஜா. என்ன ஆண்டி? அபிலாஷாவை காணோம்பா. அபிலாஷாவை காணுமா? அவ எங்க போயிடுவா? கவலைப்படாதீங்க ஆண்டி, வீட்டுக்குள்ளதான் எங்கேயாவது இருக்கணும். இந்த வந்துடுறேன். யாராவது சர்க்கஸுக்கு வந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கு. அம்மா என்ன பேரு? சாரு. சாரு. சாரு லதா. இது வரைக்கும் எத்தனை பேரை சாரா வச்சிருக்கேன்? என்னது? வயசு என்னன்னு கேட்டேன். 17 ஆகி 6 மாசம் ஆகுது. 6 மாசமா?
உடம்ப பார்த்தா 10 மாசம் மாதிரி தோணுது. சாரு, நான் கர்ப்பிணிங்க வேணும்னு பத்திரிகையில விளம்பரம் கொடுக்கல. அனாவசியமா பேசுனீங்க. அனாவசியமா பேசுற என்ன செய்வேன்? ஏய், அனாவசியமா பேசுற என்ன செய்வேன்? என்ன ஏமாந்தவன் நினைச்சியா? விளம்பரம் கொடுத்தது நீங்க தானே? விளம்பரம் கொடுத்த எனக்கு ஒரு சின்ன பொண்ணு வேணும்னு நீ வேணா போடி. அத்தா. அத்தானா? டார்லிங். டார்லிங்கா? என்ன பிடிக்கலையா டார்லிங்? பிடிக்கல. ஐயோ, நான் கொடுக்கல. ஐயோ, வச்சுக்காத. ஐயோ, பாத்திரக்காரன் யாரை பொண்ணு மாதிரி. ஏய், குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டாடா. தெரியாதனமா விளம்பரம் கொடுத்துட்டேன். சார். ஐயோ, மறுபடியும் யாரும் வராங்களே. ஐயோ, சார். நான் பார்க்க மாட்டேன். ஐயோ, யாருன்னா? ஐயோ, யாரா இருந்தாலும் சரி, எனக்கு பொண்ணு வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். Sitting here. Thank you. என்ன பேரு? அம்புஜம். அம்புஜம். என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இந்த கை வேணாம், இத வச்சுக்க. செலக்ஷன் ஆயிடுச்சு. மத்த பொண்ணுங்களை போக சொல்லுப்பா. சீக்கிரம். நான் பணக்கார வீட்டு பொண்ணு. என்ன கல்யாணம் செஞ்சுக்கிற யோகிதை உங்களுக்கு இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும். என் யோகிதை தெரியணும்னா என் பெட்ரூமுக்கு வா. இல்ல, நீ தவறா புரிஞ்சுக்காத. இப்ப உனக்கு என் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியணும்னா என் பெட்ரூமுக்கு வா. கூப்பிட்டவன ஏன் கதை சாத்துறீங்க? ஒண்ணு இல்ல, நான் சம்பாதிக்கிறது வெளியே தெரிஞ்சா இன்கம் டாக்ஸ் காரன் வந்துருவான்ல. சரிதான். திறக்கிறேன். தங்கம், பாரு தங்கம், நீ மட்டும் என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டா இது பூரா உனக்குதான். இதெல்லாம் எப்படி சம்பாதிச்சீங்க? அதுதான் ஸ்பிரிட். அது மட்டும் கேட்காத, சொல்ல மாட்டேன். என்கிட்ட சொல்லக்கூடாதா? கட்டிக்க போறவளாச்சும் உனக்கு மட்டும் சொல்றேன், ரகசியமா வச்சுக்க அம்புஜம். ஸ்பிரிட் கடத்திக்கிட்டு வந்து சம்பாதிச்சதுதான் இதெல்லாம். அப்படியா? உங்க ஸ்பிரிட் தானே அந்த டிஎஸ்பி பிடிச்சது. அதனாலதான் அவனையும் அவன் மகனையும் ஒரே மாதிரி அடிச்சு நீட்டிட்டான். அப்ப இது ஒரு கலைதான் இல்ல? எல்லா கலையையும் பழக்கப்படுத்திக்கணும்ல. எனக்கு சினிமால ஆட் பண்ணுங்க. அதனால என்ன, நம்ம ப்ரொடியூசர் கிட்ட அனுப்பி நான் உன்னை நிச்சயமா ஆட் பண்ண வைக்கிறேன். அந்த ஆள் இப்ப எடுக்கிற படத்துல சொப்னாவை எடுத்துட்டு என்ன ஆட் பண்ண வைக்கிறேன். ஐயோ, அது மட்டும் நடக்கவே நடக்காது. அப்ப நம்ம கல்யாணமும் நடக்காது. அதுக்கு இல்ல அம்புஜா, நான் சொல்ற மாதிரி அந்த ஆளுக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டாங்க. என்ன வேணும்னாலும் நான் எழுதி தரேன். நீ மட்டும் என்ன கட்டிக்கணும். அம்பு, பிகினிங் சிங்காகல மாஸ்டர். ஓகே ஓகே, ஒன் மோர் எடுக்கலாம். சப்னா ரெடி? ரெடி மாஸ்டர். ஸ்டார்ட் நவ. ஓகே மாஸ்டர். ஓகே ஓகே ஓகே. ஜூஸ் யாருக்கு? இது அம்மாவுக்கு வாங்கினது, சொப்னமா. அந்த ஆளை இன்னைக்கே பாட்ட முடிக்க சொல்றாங்க. சரி சார். லஞ்சுக்கு வெஜிடேரியன் போதும்.
2 3 சிக்கன் வாங்கிக்க. குட் மார்னிங் சார். ஐப்ரோ பென்சில் கொடு. சீக்கிரம் எடு. கனகதாஸுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா? அத முழுசா படிச்சு பாருங்க சார். என்ன கட் பண்ணிட்டு இவ்வளவு ஹீரோயினியா பண்ணுமா? அந்த பிரஷ் தலையும் கனகதாஸ் ஏதோ திருக்கி இருக்கான். அவன் சொல்லிட்டான்னா இவன் வந்தவாளா? சொப்னா. ஓடி. தேடுறதுக்கு ஒரு இடமும் இல்ல. அவ ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எல்லாம் விசாரிச்சிட்டேன், ஒரு தகவலும் இல்ல. ஐயோ கடவுளே, என் பொண்ணுக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது. அபிலாஷா, அபிலாஷா. ஆண்டி, இது யாருது? இது என் மக தலைமுடிதான். கருமாரி, இனி என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஆண்டி, மோகன் ரூம் பூட்டி தானே இருக்கு? நான் தான் பூட்டினேன். அவன் ரூம்ல இருந்து கிட்டார் சத்தம் எப்படி வருது? அபிலாஷா, அம்மாடி.
எனக்கு ஒண்ணும் புரியல ஆண்டி. அவ பிளாக்கின்னு சொன்னாலே ஓடிடுவா. அவ கிட்டார் வாசிச்சு நான் பார்த்ததே இல்ல. ஆனா இன்னைக்கு அதான் ஆண்டி எனக்கு யோசனையா இருக்கு. ப்ரொடியூசர் வந்திருக்காரு. உங்க ப்ரொடியூசர் வந்திருக்காரு. என்னடா ஏடா நான் ஒரு முக்கியமான வேலையில இருந்து வந்து எழுப்பி தொலைச்சிட்டியாடா? ஐயோ உங்களுக்கு இதே போச்சு சார். ஐயோ போச்சு போச்சு, என் சந்தோஷமே போச்சு. மனுஷனை கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்க விட மாட்டாங்க. இவங்களுக்கு நேரங்காலமே தெரியாது. நீ சொப்னாவை என்கிட்ட பிரிக்கணும்னு நினைக்கிறியா? நிறுத்தியா? உனக்கு சொப்பனா வேணும்னா எனக்கு அம்புஜம் வேணும். ஐயா அம்புஜம் எங்க இருந்து வந்தாயா அந்த அம்புஜம்? நானும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும். அம்புஜத்தை நீ ஹீரோயினா ஆக்கலைனா நான் தொலைச்சிடுவேன். நீ அவ்வளவு ஸ்பீடா இருக்கியா? அவ விஷயத்துல நான் எப்பவும் ஸ்பீடு தான். சொப்பனா பேரை சொன்னா உனக்கு மட்டும் ஸ்பீடு ஏறுது. பிரஷ் தலையா, அவ இல்லாம நம்ம பிசினஸ் நடக்காதுன்னு தெரியாது உனக்கு? எனக்கு இந்த பிசினஸே வேண்டாம். நான் சம்பாதிச்சதே போதும். இனி உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நான் மந்திரி உலப்பனை பார்த்துட்டு வரேன். உலகப்பன மந்திரி இல்ல, ராஜாவே வந்தாலும் இந்த கனகதாசுக்கு பயம் இல்ல. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, நான் நினைச்ச நான் எல்லாரையும் காட்டி கொடுத்துருவேன். கிழிக்கிறேன் கிழிக்கிறேன். என்னடா இது? ஒரு அழகான பொண்ணு என்ன வந்து சந்தோஷப்படுத்துறத பார்த்தது இவங்களுக்கு எல்லாம் கண்ணு எரியுது. மண்ணை போட்டு தேய்ச்சிக்குங்கடா, எரிச்சல் அடங்கும். ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வரலாங்களா? ஏறிக்கங்க. தேங்க்ஸ். அசையக்கூடாது. நீ தானே டிஎஸ்பி பண்ண கோபி? இல்ல ஞாபகம் வச்சுக்க. நான் சொல்ற மாதிரியில நீ கேட்கலன்னா உன்னை எமலகத்துக்கு அனுப்பிடுவேன். இறங்க. வீல கழட்டுடா. எனக்கு தெரியாது. சொப்னாவோட கார் இப்ப வரும். எனக்கு உனக்கு லிஃப்ட் கொடுன்னு கேட்கணும். கேக்குறேன். அவ கார்ல ஏறின உடனே நான் கை காமிக்கிற இடத்துல நிறுத்த சொல்லணும். சரி. Hands up. அந்த அளவுக்கு முட்டாள் இல்லடா நானு. ராஸ்கல். வேண்டாம், என்ன கொண்டுடாதீங்க. நீங்க சொல்ற வேலையெல்லாம் நான் செய்யறேன். அந்த பிஸ்டல் அவளுக்கு காட்டாத. நான் சொல்லும் போது எடுத்தா போதும். அதான் நீ என்ன மறைச்சுக்க. அவளுக்கு நான் யாருன்னு தெரியக்கூடாது. ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருந்தேன். வழியில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. உட்காரு, நான் டிராப் பண்றேன். என் கூட ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்கா. வர சொல்லு. நீ பாம்பேல இருந்து எப்போ வருவே? நானா? நான் உடனே வந்துடுவேன். மரியாதையா வண்டி எடு, இல்லாட்டி ரெண்டு பேரையும். ஸ்டார்ட் பண்ணு, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு. நான் சொல்ற மாதிரி செய்யணும், இல்ல கொன்னுடுவேன். ரைட்ல திருப்பு.
இங்க வா. இந்தா, நான் சொல்ற மாதிரியே இவ ப்ரொடியூசர் கிட்ட பேசு. என்னது? இல்ல, போலீஸ்க்கு சொல்லாம நான் உடனே வரேன். எனக்கு என் சொப்னா உயிரோட கிடைச்சா போதும். போதுடா, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தரேன். ப்ளீஸ் ஷட் அப். சொப்னா, என்னது? உன்னை யாரு இங்க கட்டி போட்டது? ஸ்டாப் இட். அதெல்லாம் அப்புறம் வச்சுக்க. கனகதாசோட பேச்ச கேட்டு நீதான் இப்படி செஞ்சியா? உன்னை எத்தனை படத்துல வேணாலும் ஆக்ட் பண்ண வைக்கிறேன். உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். என் சொப்னா மட்டும் விட்டு ப்ளீஸ். விட்டுடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி பல பேருடைய மரணத்துக்கு காரணம் யாருன்னு தெரியணும். உன் மனைவி எப்படி இறந்தா? அவ தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டா. தற்கொலையாடா? ஆமா. தற்கொலையாடி? இல்ல, அவ தற்கொலை பண்ணிக்கல. உண்மையை சொல்லுடா, சொல்லுடா. சொல்றேன், உண்மையை அப்படியே சொல்றேன். அந்தம்மா என் புருஷனும் அவன் வப்பாட்டியும். யாரது? நான் தாண்டி. உன் பங்களாவில நாளைக்கு கிரகப்பிரவேசம் இல்ல? அதுக்கு உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும் நான் கேக்குறேன். ஏய், எல்லாத்தையும் நீ எடுத்துக்க. ஆனா என் கழுத்துல இருக்கிற தாலியில நீ கைய வச்ச. நாங்க நேத்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்டி. வெக்கமா இல்ல? உன்னை எத்தனை பேர் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும்டி. ஆபாசமா பேசாத. என் புருஷன் ஒரு அயோக்கியனாவே இருந்துட்டு போகட்டும். அவன் யாரு கூட வேணாலும் போகட்டும். நான் சம்மதிக்கிறதா இல்ல. நாளைக்கு உன் கிரக பிரவேசத்துல நான் யாருன்னு காட்டுறேன்டி. நான்சென்ஸ். நீ யாருன்னு காட்டுறியா? ஏதோ அந்த ஆளுக்கு பொண்டாட்டியாச்சேன்னு கொஞ்சம் விட்டா ரொம்ப பேசுறாளே. நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். ஹலோ, யாரது? பாபி, நீ எங்க வந்த? சத்தம் போடாத. போலீஸ் என்ன தேடுது. தயவு செஞ்சு என்ன காட்டி கொடுத்துறாத. நீ பாம்பேக்கு போற என்ன? பணம் பத்தலையே. உனக்கு தேவையான பணம் நான் தரேன். என்ன காப்பாத்திட்ட. அப்போ இன்னைக்கு ராத்திரி நீ எனக்காக ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டு போகணும். என்ன செய்யணும் சொல்லு. அந்த சரளா, நீ அவளுக்கு உணர்த்தணும். அந்த ஆளு வீட்டுக்கு வரும்போது நீ அவ கூட பெட்ரூம்ல இருக்கணும். உன்னை யாரா இங்க கூப்பிட்டது? போடா வெளியே. கிட்ட வராத. வேண்டாம் வேண்டாம் கோபி, வேண்டாம். கிட்ட வராத. கிட்ட வராத. வேண்டாம் வேண்டாம். சொன்னா கேளு. வேண்டாம் கோபி, வேண்டாம். கிட்ட வராத. நாளைக்கு தானே சொப்னாவோட பங்களாவில கிரகப்பிரவேசம். இன்னைக்கு ராத்திரி நீ தன்னந்தனியா இந்த பாடிய அந்த பங்களாவில கட்டி தொங்க விடணும். சரி. அம்மாவை கட்டி தொங்க விட்ட. ஏன் எச்சைய தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்ணிட்டியா?